சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஜெயிலர் வந்து ரஜினி சாருடைய படங்கள்ல இதுவரைக்கும் ஒரு பாஷாவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் தான் அவருடைய பீக்கு. அந்த இடத்த வேட்டையின் தொடுமான்றது சந்தேகம் தான். ரஜினி சார் எப்போ பேசும்போது பாசிட்டிவா பேசுவார். நல்லவனா இருங்க, நல்லவனுக்கு நல்லவனா நடிச்சவரு நீங்க நல்லவனா இருந்தா சமுதாயத்தில் வாழ முடியும்னு சொல்லக்கூடாது. எங்க எவ்வளவு நீதி நேர்மையா இருந்தாலும் கூலி வாங்கணும், கடைசியில உனக்கு ஒரு கூலி உண்டுன்றதா எண்டா இருக்கும் மெசேஜ். ஸ்டோரி ரிவீல் பண்ணிட்டீங்க. அப்புறம் இவ்வளவுதான்மா, வேற என்ன புதுசா அப்படியே வானத்துல இருந்து ஒரு கதையை திரைக்கதை எழுத போறீங்க? ஏங்க நான் எழுதி தரேங்க. விஜயோட மாநாடு சரியாக நடந்தா 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பசங்க வருவாங்க. இன்னும் விஜய் சாருக்கு ஒரு சரியான கைடன்ஸ். ஏன்னா அவர் பெரும் சக்திங்க. நேத்து ஒருத்தர் ஒரு பெரிய பிக் ஷாட், நீங்க ஏன் வந்து விஜய் சார் வந்து 26க்கு வரமாட்டாருன்னு சொல்லி, நான் சார் நீங்க எல்லாம் விஜய் சாரை ஃபாலோ பண்ணுங்க, ஏங்க மாற்றம் வரணுங்க, அவர் வரணுங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, விஜய் சார் இவ்வளவு பேரை மைக்க வச்சிருக்காரு. ஏங்க காலையில எழுந்திரிச்சு இப்போ கட் அவுட்டுக்கே பாலை ஊத்துறான், நேரா பார்த்தானா என்ன பண்ணுவான்? தீயோட இன்னொரு மறுவடிவம் தான் 18 to 25 என்ன வேணா செய்யும். அப்படி இருக்கிற பசங்க வந்து இன்னைக்கு 80% விஜயோட ஃபேன்ஸ். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் கொஞ்சம் வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலில் ஒன்று பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு இடி மின்னல் மழை தான் வழக்கம் போல இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம் கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். சூப்பர் ஸ்டார்ட் இருந்து தொடங்கிறேன். வேட்டையன் அந்த ஈவென்ட் பார்த்துருப்பீங்க. ஜெயிலர்ல இருந்த ஒரு எனர்ஜியும் ஒரு பவரும் ஒரு மேஜிக்கும் வேட்டையனோட அந்த ஈவெண்ட்ல இல்லையோ அப்படின்ற ஒரு குறை இருக்கிறதா நிறைய விஷயங்கள் மக்களும் சரி எல்லாருமே சரி நாங்களாம் முக்கியமா அதை ஃபீல் பண்ணோம். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது அதில் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக வர்றாரு. யார்? சூப்பர் ஸ்டார் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக வரவருடைய டிக்கெட்டு வியாபாரம் எப்படி கவுண்டரில் இருக்க போகுது? டிக்கெட் கவுண்டரில் நம்ம வேட்டையன் வேட்டையாட போகிறாரா, ஓகே, இல்லை என்ன நடக்க போகுதுன்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆர்வம். என்ன அந்த படம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு உள்ளுக்குள்ளேயே அவரே கவுண்டர் பண்ணுற, அவரே காலி பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றது தான் எனக்கு பார்க்கும்போது ஒரு கதையை அவுட்லைனாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டையே கவுண்டர் பண்ணி காலி பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஜெயிலரோட வாய்ப்பு இதுக்கு இருக்காது, இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஏன் சார்? எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது, ஜெயிலர் வந்து ரஜினி சாருடைய படங்களில் இது வரைக்கும் ஒரு பாஷாவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் தான் அவருடைய பீக்கு. அந்த இடத்த வேட்டையின் தொடுமான்றது சந்தேகம்தான். ஏன்னா அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஜெயிலரில் ஒரு காமெடி ஒரு டிஞ்ச் ஒன்று இருந்தது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து வில்லனையும் காமெடி பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு கேரக்டரு எல்லாருமே அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டு ஹீரோக்கள் வரும்போது நல்ல பெப்பியாக இருந்தது, கதைக்குள்ளே நல்லா உக்காந்துது. இது வந்து என்னென்னா அமிதாப் சார் பண்ணியிருக்காங்க. அது உட்கார வச்சு ஒரே இடத்துல வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அஃபிஷியல் ஒரு ஐஜி மாதிரி காட்டியிருக்காங்க அவரை. ஸோ இருக்கும், எல்லாமே இருக்கும், படம் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஜெயிலரை வந்து இது வந்து ட்ரெய்லரை வச்சு நம்ம பேசுகிறோம். ஓகே, ஜெயிலரை இது ஓவர்டேக் பண்ணுமா, வேட்டையாடுமா, வசூல் வேட்டையாடுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அந்த அளவுக்கு இருக்குமான்றது சந்தேகம்தான். ஓகே. ஆனால் அந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிமை வச்சு பார்க்கும்போது, ஜெய்பீமை வச்சு பார்க்கும்போது, ஜெய்பீமில் சில குறைகள் எனக்கு பட்டாலும் ஓவராலாக அது ஒரு தரமான படமாக இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த வாழ்வியல் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சூர்யா வந்ததுக்கப்புறம் சினிமா தரமாக இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு போலீஸ்காரன் மிகப்பெரிய தப்பு பண்ணுவான். அதாவது நகையே திருடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் தான். ஆனால் திருடின போலீஸ்காரன் அந்த குற்றவாளியை ஹீரோவை வந்து அவ்வளோ டார்ச்சர் யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ அவன் எடுக்காமல் வேற யாரையும் எடுத்துட்டு போலீஸ் அதை தெரியாமல் அடிக்கிறது வேற. இவனே நகையை திருடிட்டு இவனுங்களே கொள்ளை அடிச்சுட்டு அவனை அவ்வளோ டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த படத்தில் பெரிய ஒரு தப்பு. அதை யாருமே வெளியே கேட்கல, அவ்வளோ நோண்டி பார்க்கல. அப்புறம் வன்னியர்களை வந்து குறியீடு தப்பாக இருந்ததுனால இப்போ கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு அந்த இப்போ நான் சில சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, இந்த படத்தை நாங்கள் வந்து பெருசாக விட மாட்டோம். பாபாவுக்கு நடந்தது, ரஜினி சாருடைய பாபா ரிலீஸ் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ரஜினி சாருக்கும் ஒரு கிளாஷ் அப்போ இருந்தது.
அப்போ வந்து பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பொட்டி தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா பொட்டியே இல்லையே. ஆமாம். அதனால் பொட்டியை தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. பெரிய டிஸ்டர்பன்ஸாக வராது. ஏன்னா தமிழ்குமரன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற முக்கியமான பர்சனுடைய பையன். அதனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. படமாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய ப்ரீவியஸ் ஜெயிலரை இந்த படம் நிச்சயமாக தாண்டாது. சார் அமிதாப் இருக்காரு, ஃபகத் ஃபாசில் இருக்காரு, எல்லாம் பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. எப்படி சார் அதோட கலெக்ஷனோட ஈக்குவலாவது வந்துடும்? வராது வராது வராது. ஒரு ஞானத்தில் சொல்கிறோம். இது ஒரே ஒரு படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு அப்படியே இருக்கும், அப்படியே போயிட்டுருக்கும் படம். இன்னொன்று, ரஜினி சார் பேசும்போது என்ன சொன்னார், நல்லவனார். எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரஜினி சார் மேலே ஒரு வருத்தம். இதை நீங்கள் மெயின் பண்ணுங்கள். ரஜினி சார் மேலே எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, ரஜினி சார் எப்போ பேசும்போது பாசிட்டிவாக பேசுவார். நல்லவனாக இருங்க, நல்லவனுக்கு நல்லவனாக நடித்தவர் நீங்கள் நல்லவனாக இருந்தால் சமுதாயத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி தான் வாழ முடியாது தான். அதில் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக சகுனிகள் நிறைந்த இடத்துல நீங்கள் வந்து நல்லவனாக வாழக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ரஜினி சார் சொல்லக்கூடாது. கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக கொஞ்சம் இதுவாக நீங்கள் சாமர்த்தியமாக பண்ணீங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது கரெக்டு. ஆனால் நல்லவனாக இருக்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. ரஜினி சார் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா நமக்கு ரஜினி சார் வந்து பெரிய ரோல் மாடல் இல்லையா. சரி, இன்றைக்கி ரஜினி சார் இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் எங்கே போனாலும் அவர் ஒரு செலிப்ரிட்டி. காரணம் வந்து வெறும் படம்னு நினைக்கிறீங்களா? படம் கிடையாதுங்க, அவரோட பர்சனாலிட்டி. அவர் வந்து மக்கள்கிட்ட அவர் ஒன்றை விதைச்சிருக்காரு. நல்ல மனுஷன், ஆன்மீகவாதி, மெயின் ஆன்மீகவாதி. ரஜினி சார்னா ஆன்மீகவாதி. ஓகே, அவரால் தான் லட்சக்கணக்கான பேர் ஆன்மீகவாதியாக பட்டடிக்கிறது, கையில் இது ருத்ராட்ச காப்பு கட்டுறது, ருத்ராட்ச கொட்டை போடுறது, அதெல்லாம் வந்து இவ்வளோக்கும் தீக்கா மண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. திராவிட மண்ணுன்னு சொன்னதை தூக்கி போட்டு எரிச்சவர் நம்ம சூப்பர் ஸ்டார், ஆன்மீக மண்ணுடான்னு. இன்றைக்கும் நம்ம வந்து இருக்கோம். அப்படிப்பட்ட ஒருத்தர் நீங்கள் நல்லவனாக வாழாதீங்க, நல்லவனுக்கு வாழ்ந்தால் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன கெட்டவனா ஆகணுமா என்ன? ரஜினி சார் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரக்கூடாது. அப்போ என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த படத்தோட அவுட்லைனாக அதுவாக இருக்குமோ. சகுனிகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, கூட இருந்தே அவரை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு காலி பண்ணுறாங்கன்ற கதையோ அவர் இன்டைரக்டாக சொல்லிட்டாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதையோட அவுட்லைன் அது. கூட இருக்கிறவங்கள அவரை காலி பண்ண பிளான் பண்ணுறாங்க. அதில் அவர் நல்லவனாக இல்லாமல் கெட்டவனாக மாறி அவங்கள அழிக்கிறாங்கன்றதை அவர் கதையவே மெசேஜ் மாதிரி சொல்லிட்டார் ரஜினி சார். ஸோ என்னென்னா, ஜெயிலரில் இருந்த ஒரு என்டர்டெயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்கும். ஜெயிலரும் அந்த ஆந்திரா போன உடனே கொஞ்சம் தூங்கும் படம். திருப்பி கிளைமேக்ஸ் டேக் ஆஃப் ஆகிடும். கிளைமேக்ஸில் பிச்சு எறிஞ்சிட்டாங்க படம். ஸோ அந்த அளவுக்கு இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னா ஆடியன்ஸுக்கு இருக்காது. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபில்மாக இருக்குன்றது என்னுடைய. லியோவோட கலெக்ஷன் கோட்டுக்கு வராதுன்னு சொன்னதும் நீங்கள் தான். ஜெயிலரோட கலெக்ஷன் இப்போ வேட்டையனுக்கு வராதுன்னு சொல்கிறது நீங்கள் தான். ஆனால் இந்த கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா, ஹிந்தியில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார், தெலுங்குல இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார், மலையாளத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்டார், இந்த கூலியை விட இதில் தான் பெரிய காஸ்ட் இருக்காங்க. அப்படின்றப்போ இல்லை, கூலி தாங்க பெரிய காமெடி. நாகார்ஜுன் இருக்காருங்க, நாகார்ஜுனா இருக்காரு, ராணா இருக்காரு. நாகார்ஜுன் பெரிய கை இல்லை, என் கை இல்லை, அது எங்கள் தலை இல்லை, அது உங்க ஹீரோ இல்லை. இல்லை நீங்கள் ஃப்ரேமில் ஜஸ்ட் இமேஜின் இட். நாகார்ஜுன் சாரும் ரஜினிகாந்த் சாரும் அப்படி ரெண்டு பேரும் ஒரு 4-5 சீன் இருந்துன்னு வச்சுங்க, எப்படி இருக்குங்க? ஜஸ்ட் இமேஜின். நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். சார் சீன் வேறு லீக் ஆயிருந்து, அதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? என்ன ஒரு ஃபோட்டோ தானே லீக் ஆயிடுச்சு, நம்ம கதையை லீக் பண்ண மாதிரி சீக்வென்ஸே ஒன்று லீக் ஆயிருந்துச்சு சார். ஃபோட்டோ தானே லீக் ஆயிடுச்சு. சீக்வென்ஸ் படத்தோட வீடியோ எவ்வளோ நேரம்? ஒரு 1 ஹவருக்கு ஓடுமா? 2 மினிட்ஸ். அட என்னங்க இதுக்கெல்லாமாங்க பயப்படுவீங்க? பயந்துட்டு பயப்படல சார். அது வந்து வருத்தமா தெரிவிச்சு லோகேஷே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவ்வளோதானே உங்க படம். இவ்வளோ இதுக்கெல்லாமா போய் பயப்படுறது? ஓகே, கதையே சொல்றான் இப்போ இதான் இருக்கும் அப்படின்ட்டு இல்லையா? எங்க எவ்வளோ நீதி நேர்மையா இருந்தாலும் கூலி வாங்கணும், கடைசியில் உனக்கு ஒரு கூலி உண்டுன்றதா எண்டா இருக்கும் மெசேஜ். சரி, என்ன சார் ஸ்டோரி ரிவீல் பண்ணிட்டீங்க. அப்புறம் இவ்வளோதான்மா, வேற என்ன புதுசாக அப்படியே வானத்துலேருந்து ஒரு திரைக்கதை எழுத போறீங்க. சரி, நீ என்ன பண்ணாலும் உனக்கு கூலி உண்டு. நல்லது பண்ணால் நல்ல கூலி, கெட்டது பண்ணால் கெட்ட கூலி, அதுதான் கூலி. இதுக்கு மேலே ஒன்று இருக்க போதா என்ன? எண்டு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நீங்க போகுது. அதனால் இதெல்லாம் அப்படியே லீக் ஆகிடுச்சு, அவ்வளோதான் போயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோ ரகசியமாக எடுக்கிறதுக்கு மக்களுக்கு தானே எடுக்க போகிறோம், தெரிஞ்சுக்கிட்டுமே. சரி, ஒரு இப்போ இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் 90% பாப்புலரான புக்கை தான் வந்து ரைட்ஸ் கொடுத்து வாங்கி எடுப்பாங்க. எதுக்கு அதை பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி மக்களுக்கு ரீச் ஆன விஷயத்தை எடுத்தால் ஈஸியாக போய் ரீச் ஆகணும். அப்போ என்ன கதைன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, ஏன்னா படிச்சுட்டாங்க எல்லாரும்.
இப்போ படித்தவனுக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, படித்த நம்ம இதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதை கிரியேட் பண்ணுவாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸுக்கு வந்து அதை பார்க்கணுங்கிற எண்ணம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், லைக்காவை ரஜினி அவர்கள் வந்து தான் காப்பாற்றணுமா, அதாவது இந்த வேட்டையன் தான் வந்து லைக்காவை காப்பாற்றணுமா? சோக்கா இருக்க லைக்காவை வந்து அப்படி இல்லை. ரஜினி சாருக்கும் அவர் சுபாஷ்கரனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல மனிதர் அவர். சுபாஷ்கரன் இருக்கார் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மனிதர் அவர். ஒரு புடிசர் மாதிரி இப்போ யார்ட்டையும் பழக மாட்டார். ஏன்னா நல்ல வெரி ரிச். அவங்களுடைய ஒரு நாள் ஜஸ்ட் செலவே 20 லட்ச ரூபா. ஓகே, அவங்களுடைய ஜஸ்ட் செலவு 20 லட்ச ரூபா. அந்த அளவுக்கு ஜஸ்ட் செலவு என்ன சார் பண்ணுவாங்க? அந்த செலவு ஜஸ்ட் செலவு அப்படின்றது 20 லட்ச ரூபா அவங்களுக்கு. லண்டனில் அப்படி ஒரு பெரிய லக்ஸுரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஜெயிலர் வந்து சன் பிக்சர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது சன் பிக்சர்ஸ். இவங்களுக்கு உண்மையிலேயே காசு பார்த்த படம் எது தெரியுமா? பொன்னியின் செல்வன் தான் காசு பார்த்தாங்க. அது ஃபர்ஸ்ட் பார்ட். இல்லை, ரெண்டாவது பார்ட்டும் கலெக்ஷன். ஓகே, முதல்ல சுபாஷ்கரன் சார் லாபம் பார்த்த படம் அதுதான். சரி, கத்தி முதல் இல்லை அதெல்லாம் போட்டது வந்தது அப்படிதான் இருக்கும். அள்ளிச்சு அப்படின்லாம் இருக்காது. இது வந்து 2 பார்ட்டாக வந்தது பார்த்தீங்களா? இப்போ இன்வெஸ்ட்டில் வந்து டபுளாக வருது இல்லை உங்களுக்கு. நல்ல லாபம் கிடைச்ச படம் வந்து பொன்னியின் செல்வன் தான். அது மாதிரி வேட்டையன் அமையணுன்றது தான் நம்மளுடைய இது. ஆனால் ஒரு கண்டென்ட்டாக பார்க்கும்போது ஒரு ராவான கண்டென்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு ராவான கண்டென்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஒரு சாங் ஒன்று வருது, அனிருத்தோட சாங் ஒன்று வருது. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணணும்லாம் எனக்கு பெருசாக இதுவும் ஆகலை. நீங்களே ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தேன், அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். மனசிலாய் ரிலீஸுக்கு அப்புறம் மனசிலாய் டைரக்டர் சொன்னது மனசிலாய் அப்படின்ட்டு ஆஃப்டர் ரிலீஸ் வரும். ஓகே, ஆஃப்டர் ரிலீஸ் வரும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிலரை வந்து இது டச் பண்ணாது. சரி சார், ஸ்டேடியம் நிரம்பிருச்சு, அவ்வளோ ரசிகர்கள் எங்கே சார் இருக்காங்க தலைவருக்கு அப்படின்ற பொழுது, அத்தனை வயதுலேயும் அந்த மக்கள் அலைகளன்னு வந்து ரஜினி அவரோட ஸ்பீச்சை கேட்கணுன்னு கடைசி வரைக்கும் இருந்து கேட்குறாங்களே சார். அந்த அது ரஜினி சார்கிட்ட ஆளுமை எப்படின்னா, அரசியல் அரங்கமாகட்டும், சினிமா அரங்கமாகட்டும், யாரையும் வாழ்த்த சொல்ல போகிற இடமாகட்டும், எல்லா இடத்தையும் அவர் கையில் எடுத்துக்குவார். அது வந்து அந்த ஆன்மீகவாதிகளுக்கு அந்த சக்தி வந்துடும். ஒரு கரிஷ்மா. அவர் முன்னாடியே ரிஹர்சல் பண்ணுறவர், நல்லா தெரிஞ்சுங்க. ரஜினி சார் ஏன் இவ்வளோ பீக்கில் இன்னமும் நம்ம அவரோட சீனெல்லாம் பார்க்குறோங்க, அவரை தவிர வேறு யாரையுமே பார்க்க முடியலங்க. என்ன காரணம் தெரியுங்களா? அது ரஜினி சார் என்ன பண்ணுவார்னா, நாளைக்கு எடுக்க போகிற சீனை பேப்பரை இன்னைக்கு வாங்கிட்டு போயிடுவார். நாளைக்கு இதுதானே ஃபுல் நைட் ஒர்க் பண்ணுவாருங்க. ஓகே, ஃபுல் நைட்டு பாடி லாங்குவேஜ், மெயினாக பாடி லாங்குவேஜ் தான். ரஜினினாலே பாடி லாங்குவேஜ் தான். அந்த ஒரு சும்மாவே இருக்க மாட்டார். நீங்கள் ஒன்றும் இல்லை, முந்தானத்து ஊர்காவலன்னு ஒரு படம், ராதிகாவும் சாரும் நடிச்சிருக்காங்க. அதில் சும்மா ஃபோட்டோ எடுக்க வர சீனுங்க, அந்த சீனை அவர் அவ்வளோ அழகுபடுத்துறாரு. அப்போ என்னென்னா, அது அங்கே வந்து பண்ணுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, அங்கே வந்து நடிச்சிங்கன்னா அது ஒரு நடிப்பு. இவர் முன்னாள் நைட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுவார். அந்த பேப்பரை, சீன் பேப்பரை வாங்கிட்டு போயிட்டு ஒரு பெக்கை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு சண்டை போடுறது, அடுத்தவனை பற்றி பேசுறதெல்லாம் கிடையாது. அந்த குடியவே தனக்கு தவமாக மாற்றிக்கிட்டவர். ஓகே, ஃபுல் நைட்டு சோலா ஹோட்டலில் தான் அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அந்த பாரில். ஃபுல் அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது நாளையோட சீனை வந்து அப்படியே மைண்டில் ஓட்டி 2-3 மணி வரைக்கும் மைண்டில் ஓட்டிட்டு ஃபுல் ரெடி ஆகிட்டு காலையில் 7 மணிக்கு போய் நிற்பார் ஸ்பாட்டில். அப்படி தெரியும். அதுதான் ஆன்மீகம். அதுதான் உள்ளே இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வருது. ஸோ அந்த ஒரு பவர் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர் ஒரு நடிகன். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், அவர் ஒரு நடிகன் அல்ல. நான் ஏன் அவர் அரசியலில் வர்றது எனக்கு இன்னமும் வருத்தமாகவும் கோபமாகவுமே இருக்குன்னா, இப்படி நல்லவங்கெல்லாம் விட்டுட்டு அனாதை குழந்தை மாதிரி இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஒரு நல்ல லீடர் இல்லைங்கிறது இது ஃபில்லப்பாக இருக்கே தவிர, ஏன் என்ன குறைன்னு நீங்கள் சண்டைக்கு கேட்கலாம். உண்மையாக பார்த்தீங்கன்னா ஒரு கரிஷ்மா லீடர் இல்லை. சரி, ஓகே. அதனால் ரஜினி சார் வந்திருந்தா எனக்கு நல்லது நடந்திருக்கும். அடுத்தவங்களை மதிக்கிற கலாச்சாரம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்மக்கிட்ட வந்திருக்கும். இப்போ எப்படின்னா, பசங்களே அப்பா அம்மா மதிக்க மாட்டேன்துங்க, வாப்பு வந்துங்க. அவங்களும் அதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, சின்ன வயசில் செல்லம் கொடுத்து, ஒரு பிள்ளை இப்போ எல்லாருக்கும் செல்லம் கொடுத்து அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது அந்த குழந்தைங்களுக்கு. இப்போ யாருமே மதிக்கிறது இல்லை, அப்பா அம்மா மதிக்கிறது இல்லை. அப்பா அம்மாவே மதிக்காதனால இவன் என்ன பண்ணுறான், ஸ்கூலில் அதே மாதிரி இருக்கான். ஸ்கூல்லையும் வீட்லேயும் அதே மாதிரி இருந்ததுனால அவன் படித்து சொசைட்டிக்கு வரும்போது சொசைட்டிலேயே அப்படியே இருக்கான். அதனால தான் எவனுமே தொடர்ந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதில்ல. நல்லா தெரிஞ்சுங்க,
ஏன்னா அவனோட டெம்பர்மெண்ட்டு அங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியல அவனால், எங்கேயுமே அவனால் டாலரேட் பண்ண முடியல. இதனால் என்ன ஆகுதுன்னா அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். அப்போ எல்லாமே அடிப்படையில் எங்கே தேவைப்படுதுன்னா அடுத்தவங்கள மதிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? அப்பா அம்மா கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். டெய்லி அப்பா அம்மா காலில் விழுந்து வணக்கம் பண்ணிட்டு போகிற பசங்களை பாருங்கள், ஓஹோன்னு இருப்பாங்க. அது ஒரு அருமையான கல்ச்சர். அது சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இதெல்லாம் பிராமினுங்க பை பர்த்தாவே கற்றுக் கொடுத்துருவாங்க. அதனால தான் பிராமின் பசங்க கரெக்டாக அதை கேட்ச் பண்ணி போயிடுவாங்க. சார் அப்படிலாம் எல்லாருமே காமனாக பண்ண இருக்காங்களா சார்? நாங்களும் எல்லாருமே இல்லைங்க, அவங்க அதிகமாக ரெஸ்பெக்ட்ன்றது என்னன்னா அவங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு சொல்ல வரேன். சரி. ஏன்னா அந்த வேதங்கள் அதெல்லாம் அதில் சொல்லப்படுது. அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வேல்யூன்றத, மாதா பிதா குரு தெய்வன்றது தான் சனாதானம். நீங்கள் அந்த சனாதானமே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதனால சொல்ல வரேன். அதனால் அடிப்படையில் நாம் ரஜினி சார் வந்து ஒரு சராசரி நடிகராக பார்க்காமல் அவரை வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கறதுனால அவரோட இப்போ ஒன்றும் இல்லை, நான் வேட்டையின் சுமாருன்னு ஜெயிலரை தொடாதுன்னு இப்படி வச்சிங்க, ஜெயிலரை தொடாது, நம்ம அப்படி சேஃபாக சொல்லிடுவோம், ஜெயிலரை தொடாது. அதுவே நிறைய பேருக்கு வேதனையாக இருக்கும், வலியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை ரசிக்கிறாங்க. எனக்கே சொல்ல கஷ்டமாக இருக்குது. நம்ம ஏதோ என்னை சொல்லுது, நான் சொல்கிறேன், எனக்கே கஷ்டம்தான். என் தலைவன் படம் வரலன்றா, நீங்களே இப்படி சொல்கிறப்போ என் தலைவர் படம் எப்போவுமே நான்லாம் சின்ன வயசுலங்க, நான் எந்த அளவுக்கு வெறியன் தெரியுமா? ரஜினி சார் படம் பார்க்கலன்னா சின்ன வயசில், நான் சொல்கிறது ஒரு 8-10 வயசுலலாம் மரண பயம்லாம் வரும் தெரியுமா? நான் ஐயோ நம்ம செத்து போயிட்டோம்னா, சின்ன வயசில் வரும்ல பயம், வரும்ல மரண பயம், நம்ம செத்துட்டோம்னா ரஜினி சார் படம்லாம் பார்க்க முடியாதுல்ல, ஐயோ அப்படின்னு அந்த அளவுக்கு ரஜினி மேலே நம்ம வெறியாக இருந்தோம், இன்னமும் இருக்கும். அவ்வளோ வெறியாக இருக்கிற நீங்களே வேட்டையன் படம் வந்து ஜெயிலர் கலெக்ஷனை தொடாதுன்றது கண்டிப்பாக மிகப்பெரிய வருத்தமாக ரஜினி ஃபேன்ஸுக்கும் அமையும், உங்கள் ஃபேன்ஸுக்கும் அமையும். சரி, இந்த பக்கம் வந்துடும். அடுத்த மாதம் 27ஆம் தேதி என்ன நடக்க போகுது? உங்க தம்பியின் மாநாட்டில் என்ன நிகழப்போகுது? அவர் என்னங்க லட்சோப லட்ச ரசிகர்களை கொண்ட ஒரு மாபெரும் படையை வச்சிருக்காரு. சரி, என்னன்னா ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மழை காலம், இப்போ மழை முந்தானது பார்த்தீங்களா எப்படி மழை பெஞ்சதுன்னு? இப்போ பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்த மாதம்லாம் எவ்வியா கொட்டி தீய போகுது மழை. ரெண்டாவது தீபாவளி வேறு வருது. எல்லாருமே ட்ராவல் பிளான் பண்ணுவாங்க. எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தீபாவளி பொங்கல், இந்தியா லெவலில் தீபாவளி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தீபாவளி பொங்கல்ன்றத அந்த ஊருக்கு போகிறது வர்றது டிரான்சாக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் மாநாடு பிளான் பண்ணுறதே தப்பு. அப்போ யார் இப்போது சார் அவர் போகிற போக்கை பார்த்தா 2026 தனியாக வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துவார் பண்ண மாட்டாருன்னு தோணுது. நான் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கேம்மா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன் வாய்ப்பு இல்லைன்ற நான் அவர்கிட்ட ஸ்பீடு இல்லை. இந்நேரம் பரப்பரன்னு இருக்கணுங்க. என்னங்க விளையாட்டா ஒரு நாட்டை பிடிக்கிறதுன்றது? இதுக்கு மேலே என்ன சார் ஸ்பீடு வேணும்? தன்னோட நிர்வாகிகளை கூப்பிட்டு புஷியானது அவர்களை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணியிருக்காங்க. 27ஆம் தேதி டப்புன்னு வேலை நடக்கணும்னு அங்கங்கே விஷயங்களை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்க, நீங்கள் திருப்பி நம்ம வந்து அது அப்போ நடக்காதுன்றீங்களா? என்ன அப்படிலாம் எதையும் கேட்குறேன். இல்லை இவ்வளோ விஷயங்கள் இல்லைங்க, மழை பீரியடுங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மழை நிச்சயமா மழை இருக்கும். அவங்க சொல்றாங்க மழையே புயலை எது வந்தாலும் எங்க மாநாடு நடக்கும்ன்றாங்க. நடக்காது. மழை பெஞ்சா எப்படி நடக்கும்? நாங்க மேல இது கூட போட்டுவோம். ரெண்டாவது தீபாவளி வருதுங்க. சரி, தீபாவளி வருதுன்னும் போது எல்லாருடைய இதுவும் மைண்டு பூரா அங்க இருக்கும். ரெண்டாவது பசங்க வந்து அஃப்கோர்ஸ் அதை மீறி பசங்க வருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ ஸ்ட்ரெயினா ஏன் பண்றீங்கன்னு கேட்குறேன். ஒரு ஜாலியா பண்ண வேண்டியது. பொங்கலுக்கு வைங்க, நல்ல ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல போய் வைங்க, காலை அடக்கிட்டு பசங்க அப்படி காலைங்க வந்து நிக்கட்டும். அங்க வச்சாலும் இப்படிதான் சார் நம்ம இல்ல. அப்போ இல்ல மழை இருக்காது. சரி, நீங்க ஆஃப்டர் பொங்கல் சொல்றேன். அந்த மலைக்காகவும் ஊர் திருவிழா தீபாவளி அது ரெண்டும் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் திட்டமிடுதல் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க தளபதி பேசுறதே எங்களுக்கு தீபாவளி தான், அதுதான் எங்களுக்கு பண்டிகை, அதுக்கப்புறம் தான் உண்மையான தீபாவளி அப்படின்னு சொல்றாங்க. மழை இல்லை புயலே வந்தாலும் எங்க தளபதிக்காக நாங்க வந்து நிற்போம் அப்படின்னு அவங்க ரசிகர்கள் சொல்றாங்க. பின்னாடி இருக்க கேமராமேன் முதற்கொண்டு அதான் சொல்றாங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, மாநாடு அப்போ நடத்தாம வீட்டில இருந்தே ஒரு வீடியோ அனுப்பிச்சிடலாமே. நீங்க சொல்ற பண்ணனா ஒரு வீடியோ ஒன்று எடுத்து மாநாட்டில் என்ன பேச போறேன்னா, நான் இதே தான் பேச போறேன்னு சொன்னாலே இன்னைக்கு வைரல் பண்ணிடலாமே. அப்புறம் எதுக்கு மாநாடு? அதுக்கு தான் சார். அப்போ நேரில் பார்க்கணும்னா அவனை கம்ஃபர்ட்டாக வர வைப்பீங்களா, அவனை மன உளைச்சல வர வைப்பீங்களா? பஸ்ஸுலாம் பயங்கர டஃப்பாக இருக்கும். டிக்கெட் வர்றது போகிறது எல்லாமே. இதெல்லாம் மீறி பசங்க ஓடி வருவாங்க. அது இளம் ரத்தம். அதுதான் ஏங்க நான் எழுதி தரேங்க,
விஜயோட மாநாடு சரியாக நடந்தா 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பசங்க வருவானுங்க. ஓகே. 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பசங்க வர வேண்டிய இடம் நீங்கள் அப்படிதாங்க பிளான் பண்ணணும். நீங்கள் 50,000 பேரை வச்சு சுருக்குறீங்க நீங்கள். சார் எங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்கல. விக்கிரவாண்டி இடத்துல வி அங்கே தான் கிடைச்சிருக்கு, வி சாலைக்கு வி அங்கே தான் கிடைச்சிருக்கு, விஜய் வெற்றி கழகம் வி அங்கே எங்களுக்கு அதனால தானே சார் எங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் அந்த இடத்த நாங்கள் ஃபிக்ஸ் அது விற்கிற வண்டியா வாங்குற வண்டியா? வாக்குகளை சேகரிக்கிற வண்டியா கூட இருக்கும் சார். ஆனா எங்களுக்கு வி சாலை அங்கதான் இருக்கு, அதனால தான் அதை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம். விருத்தாசலம் இருக்கு, விழுப்புரம் இருக்கு. அதுல வி சாலை இருக்கா சார்? அதுல வி சாலை இருக்கா? விக்கிரவாண்டியில தான் வி சாலை இருக்கு. எனக்கு என்னன்னா எப்பவுமே உங்களுடைய ஆரம்பம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அடி அது முரட்டுத்தனமா இருந்தோம். இப்போ திருப்பி நான் பவன் கல்யாணம் தான் நான் வரேன். பவன் கல்யாணம் 2010லயோ 12லயோ வராரு, அரசியலுக்குள்ள நுழையிறாரு. பல 10-12 வருஷம் போராடுறாரு. அவருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவங்க அண்ணனும் அரசியலில் தோத்துட்டாரு. யாரு? சிரஞ்சீவி சார் பெரிய பர்ஃபார்ம் பண்ணல. அதனாலே என்ன ஆகுதுன்னா, அண்ணனே ஜெயிச்சு அண்ணனே வேலைக்கு ஆகலை, நீ என்ன பண்ண போறன்றதே அவரை பற்றின பெரிய கமெண்ட்ஸு. அதை மீறி 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 ஏதோ சர்வே பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரில்லியன்ட் மூவ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, சந்திரபாபு நாயுடுவை உள்ளே வைக்கும்போது அங்கேருந்து வேலை ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் பிஜேபியை மீட் பண்ணி பிஜேபியில் உள்ளே இருக்கிற சந்திரபாபு நாயுடு சார் வெளியே வர்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ணார். அங்கே தான் சந்திரபாபு நாயுடு சாருக்கும் இவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கூட்டணின்னு வருது, பிஜேபின்னு வருது. இப்போது 3 பேர் சேர்ந்ததுனால தான் இன்றைக்கி துணை முதல்வர். 10 வருஷ போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு தான் துணை முதல்வராக எத்தனை வருஷத்துக்கு வந்தாலும் பவன் கல்யாணம் கிட்டத்தட்ட விஜய் சாருடைய கேட்டகரி தான். அவர் ஒன்றும் கம்மியான ஆள் கிடையாது. இவர் படம்லாம் அவர் ரீமேக் பண்ணுவார், அவர் படத்தை இவர் ரீமேக் பண்ணுவார். ஸோ ஒரே கேட்டகரி தான். அவர் ரூட்டை தான் இவர் எடுப்பார். அதுதான் சார். விஜய் வந்து ரொம்ப புத்தாலி, நல்லா புரிஞ்சுங்க. இஸ் ஸோ ஸ்மார்ட். இப்போது எனக்கு என்னென்னா, சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அவர் வீட்டை விட்டு வெளியே வரணும்னா கூட எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் 8:40க்கு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம், கீழே லெமன் வெயின்ற லெவலுக்கு ஒரு யாரோ ஒரு ஜோசியக்கார் வந்து அவருக்கு, கடலூர் ஜோசியர் அவரோட அறிவுறுத்தலின்படி அவரோட விஷயங்கள் படி தான் அங்கே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஓகே சமூக வலைத்தளங்களையும் வெளியே கேள்விப்படுற விஷயம். வீட்டை விட்டு வெளியே கடக்கணும்னா கூட கடலூர்கார் வரணும், ஜோசியக்கார் வரணும். அப்போதான் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறவருக்கு எதுக்கு ஈவே ராமசாமி, இந்த அளவுக்கு போகிறவர் எதுக்கு ஈவே ராமசாமி போய் பார்க்கணும்? ஈவே ராமசாமி இது மாதிரியானலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அடிப்படையில் நம்மெல்லாம் அதில் ஊறிட்டோம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, விஜய் சாரை நான் என்னவா எதிர்பார்த்தேன்னா, ஒரு அமெரிக்கன் ஸ்டைல், ஒரு லண்டன் ஸ்டைலில், வெஸ்டர்ன் கண்ட்ரி ஸ்டைலில் அரசியலை கொண்டு வருவார். ஒரு புது ஸ்டைல். யாரை பற்றி தப்பாக பேச மாட்டோம், யாரை பற்றியும் கமெண்ட்ஸ் கிடையாது. நாங்கள் வந்தால் இதை செய்வோம், நாங்கள் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். நாங்கள் புதுசாக ஒரு அரசியல், இளைஞர்களை நோக்கி தான் எங்கள் அரசியல். அவங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்ல வேலை, அவங்களுக்கு நல்ல கல்ச்சர், இதை கொடுத்துட்டாலே ஒரு தலைவன், சூப்பர் தலைவங்க. நான் அதை தான் எதிர்பார்த்தேன். அது இல்லாமல் அது ஈவே ராமசாமி போய் பார்த்த உடனே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க சொல்லியிருக்கலான்னு. விநாயகன் இல்லையா, அவர் தானே விநாயகன். இன்னைக்கு அவர் ஒரு விநாயகனுக்கு ஒரு வாழ்த்தை போட்டிருக்கலாம். ஓணத்தை வேற சொல்லி இன்னும் கடுப்பாயிட்டாங்க நம்ம ஆளுங்க. சரி, என்னடா அங்கே தெரியுது இங்கே தெரியலையான்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் என்ன எதை நோக்கி சொல்ல வரேன்னா, இன்னும் விஜய் சாருக்கு ஒரு சரியான கைடன்ஸ். ஏன்னா அவர் பெரும் சக்திங்க. நேற்று ஒருத்தர் ஒரு பெரிய பிக் ஷாட்டு, நீங்கள் ஏன் வந்து விஜய் சார் வந்து 26க்கு வரமாட்டார்னு சொல்லின்னு ரொம்ப பெரிய ஆள் அவர். நான் சார் நீங்கள் எல்லாம் விஜய் சாரை ஃபாலோ பண்ணுங்க, ஏங்க மாற்றம் வரணுங்க, அவர் வரணுங்க அப்படின்னு பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, விஜய் சார் இவ்வளோ பேரை மயக்க வச்சுருக்காருன்ட்டு. அப்படிப்பட்டவர் இன்னும் கொஞ்சம் நல்ல டீம் வைக்கணும். ஃபஸ்ட்டு டீம் வைக்கணும். அந்த டீம் வந்து நெருப்பாக இருக்கணும். அவங்க இளைஞர்களை எப்படி நம்ம பாதுகாக்கிறது தான் அந்த டீமோட மைண்ட் செட்டாகவே இருக்கணும். அது இல்லாமல் இப்போ இந்த மாநாடு நடத்துறது, அது மழை நேரத்தில் வைக்கிறது, உங்கள் கேள்வியிலே இருக்குது பாருங்கள் எல்லாமே. சரி, ஏன் இதை இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு அதை சொல்லக்கூடாது. அப்போ இன்னும் கொஞ்சம் திட்டமிடுதல் இருக்கணுன்றது தான் நம்மளுடைய எதிர்பார்வை. ஓகே. ஸோ திரு விஜய் அவர்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் முதல்வராக வருவார். ஆனால் அது 26 கிடையாது. மைட் பி 31 துணை முதல்வர், 36 சோலோ ஹீரோ. 27ஆம் தேதி அந்த கட்டுக்கடங்காத நீங்க சொன்ன இந்த இளைஞர்களை எப்படி கட்டுப்படுத்த போறாரு விஜய் அவர்கள்? எனக்கு அதுதான் 50,000 பேருக்கு தான் அங்க சொல்றாங்க சார். அது ஒரு பிரைவேட் லேண்ட் போட்டிருக்கு, 100 ஏக்கரும் நம்ம இருக்கு போட்டிருக்கு. 50,000 பேர் 5 லட்சம் பேர் வந்தா என்னங்க பண்ணுவீங்க? எனக்கு அதுதான் நான் திருப்பி எனக்கு ஒரே கொஸ்டின்.
விஜய் சார் எப்படி நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? தடுக்க முடியுமா? ஏங்க காலையில் எழுந்திரிச்சு இப்போ கட் அவுட்டுக்கே பாலை ஊற்றுறான், நேராக பார்த்தானா என்ன பண்ணுவான்? பார்க்கணுன்ற ஆர்வம் பசங்களுக்கு இருக்குமா இருக்காதா? சார் இந்த 18 to 25 வயசு பசங்க இருக்காங்கல்ல, தீயோட இன்னொரு மறுவடிவம் தான் 18 to 25. என்ன வேணால் செய்யும் அது. அப்படி இருக்கிற பசங்க வந்து இன்னைக்கு 80% விஜயோட ஃபேன்ஸ். யங்ஸ்டர்ஸுங்க அத்தனை பேருமே விஜயோட ஃபேன்ஸ். 80% வச்சுங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வராமல் தடுக்க முடியுமா? எத்தனை போலீஸ் போட்டாலும் தள்ளி விட்டு போயிடுவான் அவன். அதுக்கான இடமா விக்கிரவாண்டி? உங்களுக்கு இடம் கிடைக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, இடத்த ரெடி பண்ணுங்க, கோர்ட்டுக்கு போங்க, எங்களுக்கு இடம் வேணும்னு கேளுங்க. இடம் என்ன தமிழ்நாட்டில் இடமே இல்லையா? கவர்மெண்ட்டோட இடத்தையே சட்டப்படி கேட்டு பெருசாக பண்ணுங்க. நீங்கள் 50,000 பேர்னு பிளான் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு 5 தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் போதும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? விஜயோட படம் ஒரு 5 தேட்டரில் ரிலீஸ் பண்ணிடலாங்க, அதுவே பெரிய விஷயங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏங்க இருக்கிற எல்லா தேட்டர்லையும் ஓப்பன் பண்ணுறதுனா விஜய், நீ போய் 50,000 பேரை பிளான் பண்ணால் என்னது அது? சரி. ஸோ அதுவே எனக்கு தப்பு. சரிங்க. அதனால் 27 எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மழை அவங்களை காப்பாற்றும்னு நினைக்கிறேன். மழை காப்பாற்றும், மழை அவங்களை காப்பாற்றும், இயற்கை காப்பாற்றும். மழை வந்தா காப்பாற்ற முடியாது, மழை வந்து அவங்களை காப்பாற்றுன்ற இது நீங்க இன்டைரக்டா. ஓகே, மழை வந்தாதான் காப்பாத்துன்றீங்க. இப்ப நான் டைரக்டாவே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இந்த பக்கம் விஜய் ஒரு பக்கம் வந்து 69 கடைசி படம்ன்றாரு. அஜித் அவர்கள் கார் பந்தயத்துல ஈடுபட போறேன் அப்படின்றாரு. உங்களோட கணிப்புப்படி அஜித் அவர்கள் ஆளுமை இருக்குமா இருக்காத சினிமாவில்? அஜித் போட மாட்டாருங்க. இது நம்ம கார் பந்தயத்துக்கு டோட்டலாக போக போகிறேன்றாரா? ஆமா சார். இல்லை அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஏங்க அவருக்கு அது ஒரு ஹாபிங்க. நீங்கள் கார் பந்தயத்தின் மூலமாவா இன்னைக்கு அஜித் சார் இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனார்? அவர் ஒரு நல்ல நடிகர், ஸ்டைல் தானே. ஆமாம், அஜித்னாலே ஸ்டைல் தான். அதாவது ரஜினிகாந்தோட ஸ்டைல் வேற, அவர் சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைலுன்றது அவர் பாடி லாங்குவேஜ் ஸ்டைல். இவர் நடந்து வந்தாலே ஸ்டைலுன்ற மாதிரி அவருடைய ஃபேன்ஸுங்களுக்கு அவரை பிடிக்கும். ஏன்னா அந்த லுக்கு தான் மெயின். வந்து ஒரு வெள்ளக்கார மாதிரி இருக்கார் இல்லையா, அதனால் அவரை பிடிக்கும். நிச்சயமாக அஜித் அவர்கள் சினிமாவிலிருந்து பைக் ரேஸு அந்த ரேஸெல்லாம் அவர் போக மாட்டார். அது வந்து அப்பப்போ என்னென்னா ஒன்று தாங்க, விஜய் சார் ஏதாவது ஒன்று பண்ண, இவர் ஏதாவது ஒன்று வந்து போடணும், விட்ட போடணும். அப்போ தான் உங்களுக்கு தீனி. இல்லைன்னா அஜித் சார் ஃபேன்ஸுக்கு என்ன தான் நீங்கள் தீனி போடுவீங்க இல்லையா? ஒன்று வருஷத்துக்கு 3 படம் நடித்து தீனி போடணும். அது இப்போ எல்லா ஹீரோக்களும் குறைச்சிட்டாங்க, வருஷத்துக்கு 1 படம்ன்ற ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க. அப்போ மிச்ச நாள்லாம் அஜித் சாரோடைய ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன தான் கொடுப்பீங்க? கொடுக்கணுமா இல்லையா? அங்கே விஜய் கொடுத்துக்கிட்டே இருக்காருல்ல, கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சியை ரிலீஸ் பண்ணுறாரு, மாநாடுன்றாரு. இப்போ இங்கே அஜித் சார் ஃபேனெல்லாம் என்ன பண்ணுவான்? ஒரே ரோடுனா, ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு 10 ஒரு ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 விஜய் சார் தெரிஞ்ச போர்டு இருக்கும். விஜய் ஃபேன்ஸுன்னு தெரிஞ்சு ஒரு 4 பேர் இருக்கும். அஜித் இது 4 தான் இருக்கும். ஆனால் ஃபேன்ஸாக பார்த்தீங்கன்னா 8 பேர் மனசுக்குள்ளே அஜித்தை இது பண்ணிட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டியாக வெளியே தெரியாது. அவன் அஜித் ஃபேனுன்னு வெளியே தெரியாது. ஆனால் அவனுக்கு அஜித்தை பற்றி ஏதாவது நியூஸ் வந்தால் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பான். இப்போ அவனுக்குலாம் நியூஸ் கொடுக்கணுமா இல்லையா? அப்படியாக கொடுக்கப்படுற நியூஸ் தானே தவிர நிச்சயமாக அவர் தொடர்ந்து சினிமாவில் இருப்பார். இன்னொன்று, விஜய் போக மாட்டாருங்க. நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். என்னங்க நீங்கள் என்கிட்டே திருப்பி கேட்குறீங்க? சரி, 31 வரைக்கும் இருப்பாருங்க. அவர் சொல்ல முடியாதுங்க, 36 வரைக்கும் இருப்பாருங்க. ஓகே. ஏன்னா அவர் எடுத்தவொடனே 26க்கு வர்றது அவருக்கு நல்லது இல்லை, அவருக்கு அது தெரியும். அப்போ பேரலராக நல்ல படங்கள், நல்ல பாடல்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ விஜயகாந்த் சாருக்கு வந்து சினிமாக்குள்ளே நுழையும் போது, அரசியலுக்குள்ளே நுழையும் போது பெரிய ஹெல்ப்பாக இருந்தது பாடல்கள். எம்ஜிஆரை இன்னும் காப்பாற்றிட்டு, அந்த கட்சியை காப்பாற்றிட்டு பாடல்கள். ரஜினி சார் வந்தா என்ன நடக்கும்னு எல்லாம் பயந்தது காரணம் பாடல்கள். பொதுவாக எம் மனசு தாங்க அப்படின்னு சாங்கை போட்டு வருவாங்கல்ல பசங்க, எப்படி இருக்கும்? அது தீயா இருக்கும்ல, அது உற்சாகம் தாங்க இது. ஏன்னா நம்ம கலாச்சாரமே இசையும் பாடலும் இணைஞ்சு தான். நீங்கள் ஒரு வயக்காட்டில் வேலை செய்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா பாடிக்கிட்டே தான் வேலை செய்யும். ஒரு தாலாட்டுக்கு பாட்டு உண்டு, ஏன்னா நம்மளுடைய இயல்பு அது. அப்போது ஒரு ரசிகனுக்கு, ஒரு தொண்டனுக்கு நீங்கள் உற்சாகமான பாடல் தான் முக்கியம். அந்த மாதிரியான பாடல்கள் திரு விஜய் அவர்களுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ வர படங்களில் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எம்ஜிஆர் மாதிரியே பண்ணணும். எம்ஜிஆர் மாதிரியே ரிக்ஷாக்காரன் அது இதுன்னு இறங்கி பண்ணார்னா நிச்சயமாக அவருக்கு இது. என்னென்னா அரசியலில் இப்போது எம்ஜிஆர் வரும்போது ஒரே ஒரு கருணாநிதி தான் இருந்தார். நல்லா கேட்டுங்க, எம்ஜிஆர் வரும்போது கலைஞர் மட்டும்தான் அவருக்கு எதிரி. எம்ஜிஆர் தான் கலைஞரே உருவாக்கினார்னு சொல்லுவாங்க. ஏன்னா மந்திரிக்குமாரில் எம்ஜிஆர் வந்து உருவாக்கப்பட்டது கலைஞருடைய டைலாக்கால், கலைஞர் தான் ரெக்கமெண்ட் பண்ணதான் சொல்லுவாங்க. பதிலுக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சிஎம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு.
இது மக்களுக்கு தெரியும். 72ல் அவங்களுக்குள்ள சண்டை வருது. வெளியே போனார். வெளியே போனதுக்கப்புறம் இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரே நீயா நானா தான். ஆனால் இப்போ காலம் அப்படி இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ விஜய் வந்தார்னா யார் யார் எதிர்ப்பு பாருங்கள். டிஎம்கே, ஏடிஎம்கே, சீமான், பிஜேபி, இவ்வளவு பேர் இருக்காங்க அவருக்கு ஆப்போசிட். அப்போ ஒரே கலைஞர், ஒரே எம்ஜிஆர். அப்போ நீயா நானா கரெக்டாக இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. அதனால் அவர் தனியாக வந்து ஒரு பெரிய மாற்றத்தில் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. கூட்டணி 26 ஒரு கூட்டணி, 31 ஸ்ட்ராங் கூட்டணி, 36 சோலோ. சரி, இப்படி தான் வருவாருன்றது என்ன. ஏன்னா அந்த அவரோட ஸ்லோவை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு பதட்டம் இல்லை அவர்கிட்ட. இன்னமும் சொல்கிறேன், மழை காப்பாற்றி மாநாட்டை காப்பாற்றிடும். சரி, அஜித்தும் சினிமா விட்டு போக மாட்டாரு. 100% ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணீங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நானும் நன்றி, வணக்கம்.